இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மரியாதைனா என்னன்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? உன் வீட்ல உனக்கு சொல்லி கொடுத்ததை விட எனக்கு என் வீட்ல மரியாதைய பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்ட? உன் கேள்விக்கு ஏன் பதில் சொல்லாம போறேன்னு தானே கேட்டேன். இது கூட புரியலையா? என்ன மித்ரா நீ? சரி, நானே சொல்றேன். எனக்கு உன் கூட பேச இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி சொன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. சரி, இப்ப எதுக்கு நீ என் கூட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போய் அடுத்த பரிகாரத்தை நல்லபடியா பண்ற வழிய பாரு. போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாரதி. நீ இப்போ நான் பண்ண போற அடுத்த பரிகாரத்தை எப்படி கெடுக்கலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. இப்படி பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பாரதி? நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரிகாரத்தை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் கடவுள் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறேன். அதானே? மித்ரா, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு சில விஷயங்கள்லாம் இந்த ஜென்மத்துல புரிய போறதே இல்ல. கடவுள் எல்லா இடத்துலயும் கெட்டவங்களை அழிக்க நேராலாம் வரமாட்டாரு. அதுக்குதான் நிறைய நல்லவங்களை இந்த உலகத்துல உருவாக்கி விட்டிருக்காரு. கடவுள் செய்ய வேண்டியத அவங்க பாத்துப்பாங்க. பாரா, பாரதி தத்துவம் எல்லாம் பேசுற. சரி, நமக்குள்ள வேணா ஒரு சின்ன டீல் வச்சுக்கலாமா? இப்போ நான் பண்ண போற பரிகாரத்தை தடுத்து நிறுத்தாம மட்டும் இருந்து பாரு. ஏன்னா நீ தானே கடவுள் நல்லவங்க மூலமா கெட்டவங்களை தண்டிப்பாருன்னு சொன்ன. இப்போ எப்படி யார் வந்து எனக்கு தண்டனை கொடுக்கறாங்கன்னு பாக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு முயற்சி தான் பாரதி. ஏன்னா நீ தானே கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவ. அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நீ அந்த ஃபார்மேட்ல ட்ரை பண்ண கூடாது? இப்ப எதுக்கு நீ பதில் சொல்லாம இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் கடவுளை மட்டும்தான் நம்புறேன் மித்ரா. சரி, ஓகே, நான் உன் வழிக்கே வரேன். நீ சொன்ன மாதிரியே இந்த பரிகாரத்தை கெடுக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ண போறதில்ல. இருந்தாலும் உன்னால இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது. கடவுளுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். சூப்பர். நான் உன்னோட தன்னம்பிக்கைய ரொம்ப பாராட்டுறேன். பார்க்கலாம். சரி, ஓகே மித்ரா, பார்க்கலாம். உன்னோட எண்ணம் செயல் எல்லாமே தப்பு தப்பாதான் இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சு நீ அதை பண்ணனா அது சரியா நடக்காது. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும்.